10th மேக்ஸ்ல arithmetic progressionல important PYQs பார்க்கலாம். First one, the sum of first and eighth term of an AP is 32 and their product is 60. Find the first term and the common difference of AP, hence also find the sum of its 20 terms னு கேட்டிருக்காங்க. இப்போ given என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். Sum of first and the eighth term is of an AP is 32. First term A ன்னு எழுதிக்கலாமா? eighth term A8 ன்னு எழுதிக்கலாமா? அப்ப நமக்கு given பார்த்தோம்னா A plus A8 is equal to 32. Okay, and their product இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுமா? A into A8 is equal to 16 கொடுத்திருக்காங்க. Find the first term and the common difference of AP and also find the okay. இப்போ என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா to find, ஸோ நான் பக்கத்தில் எழுதிக்கிறேன், நீங்க கீழே எழுதிக்கீங்க. to find A ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, அடுத்து காமன் டிஃபரன்ஸ் D என்னன்னு கேட்குறாங்க, அடுத்து S20 sum of 20 terms என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். A plus A8 ஓட வேல்யூ, அதுக்கு முன்னாடி AN ஃபார்முலா எழுதிக்கலாமா? AN is equal to A plus N minus 1 into D. ஸோ இந்த ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கப்புறம் சம் போடுங்க. A plus A8க்கு ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா அகைன் A plus Nக்கு பதிலாக 8 அப்ளை பண்ணா 8 minus 1 7D is equal to 32 வரும். இப்போ 2A plus 7D is equal to 32. இதுல இருந்து நான் 7D கண்டுபிடிச்சு, ஸோ 7D ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா அடுத்த இதுலயே நமக்கு 7D வரப்போகுது. நல்லா பாருங்க, ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிறேன். நீங்க கீழே எழுதிக்கமா, நான் சைட்ல இடம் இருக்குன்றதுனால சைட்ல எழுதுறேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, A into A8. A8க்கு மறுபடியும் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறேன். A plus 7D is equal to 60. இப்போ நம்ம 7D ஓட ஃபார்முலா இங்க டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாமா? A into A plus 7D பதிலா 32 minus 2A அப்ளை பண்ணிக்கிறேன் ஈக்குவல் டு 60. இப்போ பாருங்க, A into A வேணா ஃபர்ஸ்ட் 32 எழுதிக்கிறேன். A minus 2A ஆகும், மைனஸ் A ஆயிடும். மைனஸ் A is equal to 60. இப்போ A மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 32A minus A ஸ்கொயர் equal to 60. ஸோ இந்த மைனஸ் A ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சு என்ன ஆகும்? பிளஸ் A ஸ்கொயர் ஆயிடுமா? இந்த 32A இந்த பக்கம் வந்தா மைனஸ் 32, இந்த 60 இங்கேயே தான் இருக்க போகுது. ஸோ அப்போ இங்கே LHSல எதுவுமே இல்லை, 0ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை A ஸ்கொயர் மைனஸ் 32A பிளஸ் 60 is equal to 0ன்னு எழுதிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா 60 வரணும், சேம் நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் 32 வரணும். நல்லா பாருங்கம்மா, இந்த இடத்துல சைன் வந்து பிளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். பிளஸ்ல இருந்ததுன்னா நம்ம ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் மைனஸ் 32 வரணும். மைனஸ்ல இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ற நம்பர், நம்ம ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் மைனஸ் 32 வரணும். இப்போ நமக்கு இங்க பிளஸ்ல தான் இருக்கு, ஓகேவா? அப்ப பிளஸ்ல இருந்தா இங்க அப்ளை பண்ண போற நம்பர் ரெண்டுமே வந்து நம்ம பிளஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? அப்போ 32 இந்த ரெண்டுத்தையும் பாருங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 60 வருது, ஆட் பண்ணா 32 வருது, ஆனா சைன் மைனஸ் சைன் வரல. அப்ப என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கம் மைனஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 60 வருது, ஆட் பண்ணா மைனஸ் 32 வருது. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ் 30, மைனஸ் 2. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா A minus 30 into A minus 2 equal to 0. அப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும்? 30 இருக்கும், இல்லைன்னா 2 இருக்கும். நமக்கு ரெண்டு வேல்யூ வருது, ரெண்டு வேல்யூமே செக் பண்ணி பார்க்கணும், ஓகேவா? ஸோ அப்போ A கண்டுபிடிச்சிட்டோம், இதுல இருந்து D கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ D கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், ஓகேவா? 7D is equal to 32 minus 2 into first A வந்து 2ன்னு அப்ளை பண்ணிக்குவா. A ஓட வேல்யூ 2 இருக்கும்போது 7D is equal to 32 minus 4, 7D is equal to 28, D is equal to 4ன்னு கிடைக்கும். அப்போ A equal to 6னா D is equal to 4. அடுத்து A is equal to A is equal to 6, sorry, A is equal to 2 அப்ளை பண்ணது 2. A is equal to 13 எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகுது பாருங்க, 7D is equal to 32 minus 2 into 30. 7D is equal to 32 minus 60. 7D is equal to 60 minus 32, 28. 60 ஓட சைன் வந்து மைனஸ், அதனால மைனஸ் போட்டுரும். அப்போ D ஓட வேல்யூ மைனஸ் 4. அப்போ Aக்கு 30 இருக்கும்போது D ஓட வேல்யூ மைனஸ் 4. இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குது. Aக்கு 2 இருந்தா D வந்து 4, Aக்கு 30 இருந்ததுன்னா D வந்து மைனஸ் 4. இந்த ரெண்டுத்தையுமே வச்சு நம்ம சம் போடணும். ஃபைனலா SN is equal to n by 2 into 2A plus n minus 1 into D. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட்
ஏவோட வேல்யூ 2, டியோட வேல்யூ 4னு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ S20 இஸ் ஈக்குவல் டு n வந்து 20 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, S20 தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ S20 இஸ் ஈக்குவல் டு 20 டிவைட் பை 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 2 இன்ட்டு 2 ப்ளஸ் என்னோட வேல்யூ 20, நான் டைரெக்டாக 19 போட்டுக்கிறேன், 20 - 1 இன்ட்டு டியோட வேல்யூ 4. இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வருது பாருங்க, இது கேன்சல் பண்ணிக்கிறேன், 10 இங்கே 4 ப்ளஸ் இது மல்டிப்ளை 19 4s are 36 76. ஸோ ஆட் பண்ணோம்னா 10 இன்ட்டு 80. ஸோ ஃபைனல் ஆன்சர் S20 இஸ் ஈக்குவல் டு 800. இது ஒரு S20 ஃபர்ஸ்ட் ஒன். ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்கலாமா, ஏற்கனவே 3 ஈக்குவேஷன்ஸ் எடுத்துருப்போம். அடுத்து ஏவோட வேல்யூ 30, டியோட வேல்யூ -4 அப்ளை பண்ண போகிறோம். S20ல ஏவோட வேல்யூ 13 அப்ளை பண்ணுறான், ப்ளஸ் டியோட வேல்யூ -4னு அப்ளை பண்ணலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 10 டைம்ஸ் வருமா, 10 இன்ட்டு 60 மைனஸ் 19 இன்ட்டு -4 -76. இப்போ 10 இன்ட்டு 60 - 76 -16. ஸோ ஆன்சர் -160. ஸோ இப்போ S20 இஸ் ஈக்குவல் டு -160. நமக்கு மொத்தம் 2 ஆன்சர் வருது. ஒன்று வந்து ஏக்கு 2 டிக்கு 4 இருந்ததுன்னா S20யோட வேல்யூ 800. இன்கேஸ் A30 டி வந்து -4 இருந்ததுன்னா எஸோட வேல்யூ S20யோட வேல்யூ -160. ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். இன் an AP 40 டைம்ஸ், அதாவது given வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே n கொடுத்துட்டாங்க, n இஸ் ஈக்குவல் டு 40. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 9 டைம்ஸ் இஸ் S9 ஈக்குவல் டு 153 கொடுத்துருக்காங்க. S9 இஸ் ஈக்குவல் டு 153. அந்த சம் ஆஃப் லாஸ்ட் 6 டைம்ஸ் இஸ் 687. லாஸ்ட் 6 டைம்ஸ் ஆட் பண்ண சொல்றாங்க. இப்போ லாஸ்ட் 6 டைம்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டைம் என்னவா இருக்கும், லாஸ்ட் 6 டைம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். நல்லா பாருங்க, நமக்கு டோட்டலா வந்து 40 டேர்ம்ஸ் இருக்கா. ஸோ லாஸ்ட்ல இருந்து 6 டைம்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நான் கவுண்ட் பண்ணி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஃபார்முலாவும் சொல்றேன். 30 40, அடுத்து 39, அடுத்து 38, அடுத்து 37, அடுத்து 36, அடுத்து 35. 1 2 3 4 5 6 இருக்குங்களா. ஸோ இப்போ லாஸ்ட் 6 டைம்ஸ் வந்து இதுதான். இதை ஃபார்முலா வச்சு எப்படி போடலாம் அப்படின்னா, n - m + 1. n அப்படின்றது டோட்டல் டைம்ஸ் 40, அடுத்து m அப்படின்றது லாஸ்ட் 6 டைம்ஸ்ன்றது 6 + 1. ஸோ 40 - 6 என்ன ஆகும், 34 + 1 35. இப்போ 35th டேர்ம்ல இருந்து 40th டேர்ம் வரைக்கும் ஆட் பண்ண சொல்றாங்க. நல்லா புரியுதுங்களா. இந்த சம் ஆஃப் லாஸ்ட் 6 டைம்ஸ் இஸ் 687. அதாவது A35 + A36 + A37 + A38 + A39 + A40 இஸ் ஈக்குவல் டு 687. ஓகேவா, அதான் இந்த ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் AP. ஆல்சோ ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் த டேர்ம்ஸ் ஆஃப் AP. ஓகே, என்னென்ன கேட்குறாங்கன்னா, ஏவோட வேல்யூ என்ன, டியோட வேல்யூ என்ன, அடுத்து AP வந்து ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. AP எப்படி எழுதுவோம், A + D, A + 2D, அண்ட் ஸோ ஆன். ஸோ இது போல எழுதணும். ஓகேங்களா. சரி, இப்போ சம்முக்கு பண்ணலாம். இங்க ஃபர்ஸ்ட் S9 கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து என்ன பண்ணலாம் பாருங்க, S9 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா, SN ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ SN இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a + n - 1 இன்ட்டு d. இங்க S9 கொடுத்துருக்காங்க. அப்ப S9 இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a வேல்யூ தெரியாது, பிளஸ் என்னோட வேல்யூ 9, 9 - 1 8, d ஈக்குவல் டு 153. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த 2 இந்த பக்கம் வந்ததுன்னா இங்க 2 காமனா எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். 9 மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் 9/2 அப்படியே இருக்கட்டும். இந்த ரெண்டு டேர்ம்லையும் 2 காமனா வெளியே எடுத்தோம் அப்படின்னா a + 4d இஸ் ஈக்குவல் டு 153. இந்த 2 கேன்சல் பண்ணிடுறேன். இந்த 9 இந்த பக்கம் கொண்டு வந்து டிவைட் பண்ணிடலாம். a + 4d இஸ் ஈக்குவல் டு 153 டிவைட் பை 9. அப்போ a + 4d யோட வேல்யூ என்ன ஆகும், 15ல ஒரே ஒரு 9 தான் இருக்கு, ரிமைனிங் 6, 63ல 7 9s are 63. ஸோ அப்போ a + 4d இஸ் ஈக்குவல் டு 7. ஈக்குவேஷன் நம்பர் 1. சரி, அடுத்து இந்த ஈக்குவேஷன் இது ரெண்டாவது கிவன். ஓகேவா, இது நீங்க கீழே எழுதிக்கங்க, நான் இங்கே சைட்ல எழுதிடுறேன். சரி, இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, A15ல an ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா. an ஃபார்முலா என்ன, an இஸ் ஈக்குவல் டு a + n - 1 இன்டு d. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா. A15ல an ஃபார்முலா யூஸ் பண்ணா என்ன ஆகும், a + என்னோட வேல்யூ 35, 35 - 1 34 d ன்னு கிடைக்கும். பிளஸ் அகைன் அதே போல A36ல என்ன பண்ணலாம்,
அதே போல ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். a பிளஸ் 35dன்னு கிடைக்குமா? அடுத்து 37ல a பிளஸ் 36dன்னு கிடைக்குமா? அடுத்து 38ல a பிளஸ் இங்க எழுதிக்கிறேன் a பிளஸ் 38ல இப்போ போடுறோம் a பிளஸ் 37 இன்டூ dன்னு கிடைக்குமா? பிளஸ் அடுத்து 39ல a பிளஸ் 38d. அடுத்து 40th டைம்ல a பிளஸ் 39d. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? இஸ் ஈக்குவல் டு 687. ஸோ இதெல்லாம் பிளாக்ல எழுதிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, இப்போ ஏவெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏ எங்கெங்கெல்லாம் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6. ஸோ 6 ஆட் பண்ணிங்கன்னா 6a பிளஸ். ஸோ ரிமைனிங் இருக்கிற டி எல்லாம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன இருக்கு பாருங்க. 34 35 36 அடுத்து 37 38 39 வரைக்கும் இருக்கு. ஆட் பண்ணுங்க. 10 15 22 30 39 39 9 ரிமைனிங் 3 கேரி ஆகும். 1 2 3 4 5 6 7 7 3 219. ஸோ 219d இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 687 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை 3 டேபிளால் டிவைட் பண்ண முடியுதா பாருங்க. 3 டேபிள்ல டிவைட் ஆகுது. ஓகே, இப்போ 3 டேபிள்ல நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக 3 ஆல டிவைட் பண்ணி காட்டுறேன். இங்க 3 ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகுது பாருங்க. 2a பிளஸ் 7 3s are 21. அடுத்து 9ல 3 3s are 9. d is equal to 2 3s are 6. again 2 3s are 6. 2 carry 27ல 9. ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நமக்கு டோட்டலா 2 ஈக்குவேஷன் வந்திருக்கா? இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏவோட வேல்யூ இல்ல டியோட வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து இங்க எழுதிக்கிறேன். a பிளஸ் இது அப்படியே 2 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாமா? 2a பிளஸ் 8d இஸ் ஈக்குவல் டு 34. இப்போ மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிடும். இதுல வந்து 73 மைனஸ் 8 65d இஸ் ஈக்குவல் டு 5. 2ல 3 போகாது, 1 கேரி ஆகும். 11ல 3 போச்சுன்னா 8 1. அப்போ d இஸ் ஈக்குவல் டு 185 டிவைட் பை 65 வரும். இது வந்து நீங்க 3 டேபிள் 5 டேபிள் வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. நான் 65 இன்டூ 3 அப்படியே செக் பண்ணி பார்க்குறேன். 65 3s are 3 5s are 15, 1 carry 19. ஸோ 19 வருது. இங்கே தான் மிஸ்டேக் ஆகிடுச்சா? ஓ சாரி, இங்கே ஏற்கனவே 12 தான், 2 தான் இருந்தது. 12 அப்போ இது 9. அப்போ இங்கேயும் 9. அப்போ டியோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ டி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டியோட வேல்யூ எடுத்து வந்து இதில் அப்ளை பண்ணலாம். a பிளஸ் 4 இன்டூ 3 இஸ் ஈக்குவல் டு 17. a பிளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 17. அப்போ ஏவோட வேல்யூ 5. ஸோ a 5, d வந்து 3. இப்போ ஃபைனலாக என்ன கேட்குறாங்க? ஏபி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஏபி எடுத்து எழுதிக்கலாம். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஸோ கண்டிஷன் என்ன? a கமா a பிளஸ் b கமா a பிளஸ் 2d இப்படியே இருக்கும். ஸோ வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூ 5 5 கமா 5 பிளஸ் 3 8 கமா அகைன் இது கூட ஒரு 3 ஆட் பண்ணா போதும் 11 கமா 14 கமா போய்கிட்டே இருக்கும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது வந்து ஃபைனலா என்ன கேக்குறாங்க? ஆல்சோ ஃபைண்ட் சம் ஆஃப் ஆல் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது 40 டேர்ம்ஸ் கேக்குறாங்க. நான் ஏபின்னு சொல்லிட்டேன். S20 is equal to sum of all terms. சரி, S40 terms கொடுத்துருக்காங்க. n by 2 அதாவது 40/2 into 2a 2 into a ஓட வேல்யூ 5 plus n minus 1 அதாவது 40 minus 1 39 into d ஓட வேல்யூ 3. ஸோ இப்போ அப்ளை பண்ணோம்னா 20 into 10 plus 90 plus 27 117 20 into 127. இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 4 1 carry 5 2 0. ஸோ 2540 தான் S40 ஓட ஆன்சர். ஸோ நான் கொஸ்டின் வந்து படிக்கும்போது கொஞ்சம் ஏபி மட்டும் தான் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டேன். ஆனால் ஏபி கேட்கல, சம் ஆஃப் ஆல் டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. S40 கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி. ஒரு ஏபி கொடுத்துட்டு மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 293. டியோட வேல்யூ என்ன? A2 மைனஸ் A1 285 மைனஸ் 293. மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 285 293. ஸோ 293 தான் மேலே இருக்கணும். 13ல 5 போச்சுன்னா 800. ஓகே, அப்போ மைனஸ் 8ன்னு கிடைக்குது. நம்பர் ஆஃப் டைம்ஸ் இப்போ லாஸ்ட் டைம் கொடுத்துட்டாங்க, அதாவது an எடுத்துக்கலாம். an இஸ் ஈக்குவல் டு 53. இப்போ an ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்.
ஏஎன் ஃபார்முலா என்ன, ஏ பிளஸ் n மைனஸ் ஒன் இன்டூ டி இஸ் ஈக்குவல் டு 53. ஸோ இங்கே ஏவோட வேல்யூ என்ன 293 ப்ளஸ் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் n மைனஸ் ஒன் இன்டூ டியோட வேல்யூ -8 ஈக்குவல் டு 50. இந்த 293 மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 8 மைனஸ் 8n ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 53 மைனஸ் 293. ஏன் அப்படின்னா இந்த 53 293 மைனஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 53 மைனஸ் பண்ணோம்னா 042, ஸோ -240 இருக்கும். ஸோ -8n ஈக்குவல் டு -240. இது அகைன் இந்த +8 இந்த பக்கம் வந்ததுன்னா -8. அப்போ -8n இஸ் ஈக்குவல் டு -248. மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 8n இஸ் ஈக்குவல் டு 248. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 248 டிவைட் பை 8. அப்போ ஃபைனலாக n இஸ் ஈக்குவல் டு 3 8s are 24, 1 8s are 8. ஸோ என்னோட வேல்யூ 31. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. For what values of n are the nth term of APs are இங்க ஒரு ஏபி கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு ஏபி கொடுத்துருக்காங்க, இது ரெண்டும் சேமா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னக்கு எந்த வேல்யூ கொடுத்தோம்னா இந்த அந்த அதாவது இப்போ இந்த ஏபியில் வந்து ஒரு 10th டேர்ம் வந்து 100 வருதுன்னு வச்சுங்களேன். 10th டேர்ம் வந்து சேமா இருக்கணும். கொஸ்டின் புரியுதுங்களா? ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் n ஆர் nth டேர்ம் ஆஃப் ஏபிஸ் ஆர் சேம். ஸோ ஏஎன் வந்து ஈக்குவலா இருக்குமா, இங்க ஒரு ஏஎன் இங்க ஒரு ஏஎன், இந்த ரெண்டு ஏஎனும் ஈக்குவலா இருக்குமா? அப்படி இருக்கும்போது என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ nth டேர்ம் வந்து சேம், nth terms of AP are same. an இந்த an வந்து கேபிட்டல் an எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற an ஸ்மால் an, செகண்ட்ல இருக்கிற an கேபிட்டல் an எடுத்துக்கிட்டா ரெண்டு an ஈக்குவலா இருந்ததுன்னா என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏபி 1 எடுத்துக்கிறேன். அதுல ஏவோட an ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூ என்ன 9, a வந்து 9, d வந்து 7 மைனஸ் 9 ஈக்குவல் டு -2. ஸோ ஃபார்முலா an இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ d ஃபார்முலா அப்ளை பண்றோம். 9 பிளஸ் n மைனஸ் 1, n நமக்கு என்னன்னு தெரியல, அதனால அப்படியே வச்சுக்கிறோம். n மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ -2. ஸோ என்ன ஆகுது பாருங்க, 9 பிளஸ் n மைனஸ் 1 மைனஸ் வருமா, -2 மல்டிப்ளை பண்ணா -2n பிளஸ் 2. ஸோ ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 11 மைனஸ் 2n வருது. இது ஃபர்ஸ்ட் ஏபி. அடுத்து ஏபி 2, செகண்ட் ஏபியில் என்ன வருது பாருங்க, an இஸ் ஈக்குவல் டு இதுல ஏவோட வேல்யூ 15 பிளஸ் என்னோட வேல்யூ தெரியல, அப்படியே இருக்கட்டும். டியோட வேல்யூ 12 மைனஸ் 15 என்ன ஆகும், -3. டியோட வேல்யூ -3. அப்போ 15 minus 3n minus into minus plus 3 is equal to 15 plus 3 18, the minus 3n அப்படியே இருக்கட்டும். இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் an செகண்ட் an இது கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவலா இருக்கும்போது என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இது ரெண்டு ஈக்குவல் வச்சுக்கிட்டு சம் போடலாம். 11 minus 2n is equal to 18 minus 3n. மைனஸ் 3n இந்த பக்கம் வந்துன்னா பிளஸ் 3n ஆயிடும், -2n அப்படியே இருக்கட்டும். இந்த 11 இந்த பக்கம் போகும்போது -11 ஆயிடும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ என்னோட வேல்யூ 7 இருந்ததுன்னா ரெண்டுமே வந்து ரெண்டு ஏனோட வேல்யூ ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கிடைக்குது. நம்ம வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை நீங்க போடணும்னு அவசியம் இல்லை, ஆனா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஏஎன்ல சரி இங்க இருக்கா, இந்த ஃபர்ஸ்ட் ஏஎன்ல என்னோட வேல்யூ 7 அப்ளை பண்ணுங்க. என்ன ஆகுது, 11 minus 2 into 7, 11 minus 14 minus 3 கிடைக்குது. ஓகே, இந்த செகண்ட் ஏஎன்ல 7 அப்ளை பண்ணுங்க. 18 minus 3 into 7, 18 minus 21, 18 minus 21 minus 3. அப்போ ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்கு. ஸோ n 7 இருக்குதுன்னா ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்கு, ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து 5th சம் பார்க்கலாம். Determine the AP whose third term is 5 and 7th term is 9. So third term A3 கொடுத்திருக்காங்க 5. A3 எப்படி எழுதலாம், A plus 2D is equal to 5. அதே போல 7th term A7 கொடுத்திருக்காங்க 9. A7 A plus 6D எழுதிக்கலாம் equal to 9. So ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துன்னு வந்து எழுதி கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கேன்சல் பண்ணும்போது சைன் மாற்றி கேன்சல் ஆச்சுன்னா 6 minus 2 4D is equal to 9 minus 5 4. அப்போ டியோட வேல்யூ என்ன கிடைக்குது 1. ஏபி கேட்டிருக்காங்களா, ஓகே டி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏவோட வேல்யூ வேணும், இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். A plus 2 into 1 equal to 5, A plus 2 equal to 5, A is equal to 5 minus 2 3 கிடைக்கும். ஓகே, இப்போ ஏபி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபி கண்டிஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், A, A plus D, A plus 2D and so on. ஏவோட வேல்யூ 3, 3 plus D ஓட வேல்யூ 1, 3 plus 2 into 1. இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ ஆட் பண்ணிக்கலாம் 3, 4, 5, and so on. ஸோ ஃபைனல் ஆன்சர் 3, 4, 5 and so on. இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகே, இது வரைக்கும் 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ரிமைனிங் 15 கொஸ்டின்ஸ் இருக்கு. 5 கொஸ்டின்ஸா ஒரு 4 வீடியோவில்
டோட்டலாக ஒரு 4 வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.